வணக்கம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போ தான் முதல் தடவை எழுத போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்காக தான் இன்றைய காணொலியும் கூட. ஸோ பிகினருக்கான ஒரு கைடன்ஸ் தான் இன்றைய காணொலி. சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் எந்தெந்த பாடப்பகுதிகளுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா குரூப் 4 பார்த்திங்கன்னா வருடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 வேக்கன்சி எடுக்கிறாங்க. ஸோ வருடத்துக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 வேக்கன்சி. ஸோ எல்லா வருடமே இந்த லாக்டவுனில் தான் ஒரு சில ஆண்டுகள் வைக்கல, மற்ற எல்லா வருடங்களுமே அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 10,000 பேர் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணாலுமே காம்படிஷன் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 14 லட்சம் 15 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 14-15 ஆகும். அப்புறம் இதில் நல்லா படித்து வர்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்துக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ அத்தனை பேர் எழுதினாலுமே கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இந்த வேலை வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகிறாங்க அப்படின்னா 1:3 அடிப்பில் போகிறாங்க. அப்போ 1:3 படிலாம் அதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிக்கிறவங்க ஒரு 30,000 பேர் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் அடிப்படையில் விட்டவங்களே ஒரு 1 லட்சம் பேர் சேருவாங்க. சரிங்களா? ரிமைனிங் ஒரு 70,000 வருவாங்க. அதனால தான் நல்லா படித்து இந்த எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர் தான். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க எல்லோரும் போடுவாங்க. ஆனால் ஒரு டெடிக்கேட்டடாக இந்த வேலை வேணும் அப்படின்னு படிச்சுட்டு வரவங்க ஒரு 1 லட்சத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெற்றி பெற தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேலையாக இருக்கும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக எல்லோரும் சூஸ் பண்ணுற போஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி விஏஓ தாங்க. சரிங்களா? விஏஓ தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. மெயின் ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் போகிறவங்க முதற்கொண்டு அவங்க ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருக்குன்னா விஏஓவாக இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசின் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கும். அது சூஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய சொந்த மாவட்டம் அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட், அதாவது 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சினாலே நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சினாலே நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு அதாவது ஏஜ் லிமிட் கிடையாது டிகிரி முடித்தவங்களுக்கு. ஓகேப்பா? அப்புறம் நீங்கள் பிஎஸ்டிஎம், அது தமிழ் வழியில் படித்த சான்றிதழ் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். அதாவது மற்ற கட் ஆஃப் கம்பேர் பண்ணப்போ ஒரு 2-3 மதிப்பெண் இந்த பிஎஸ்டிஎம் வச்சுருங்களுக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதில் டைப்பிஸ்ட்டுன்னு தனியாக எடுக்கிறாங்க, ஷார்ட் ஹேண்ட் எடுக்கிறாங்க. டைப்பிஸ்ட்டு பணிக்கு பார்த்திங்கன்னா தமிழ் ஹையர் ஆர் லோயர் ஆர் இங்கிலீஷ் ஹையர் ஆர் லோயர், அதாவது எனி ஒன் ஹையர் மஸ்ட்டு. சரிங்களா? டைப்பிஸ்ட்டுக்கு. அதே போல் தான் ஷார்ட் ஹேண்டுக்கும் தனியாக எடுக்கிறாங்க. ஷார்ட் ஹேண்டில் அது எனி ஒன் ஹையர் இருக்கணும், தமிழ் ஹையர் ஆர் இங்கிலீஷ் ஹையர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எனி ஒன் ஹையர் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அந்த பர்டிகுலர் ஷார்ட் ஹேண்டோ டைப்பிஸ்ட்டுக்காக வருது. அப்புறம் இப்போ போன வருடம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்தவங்களுக்கும் தனியாக பார்த்திங்கன்னா அதாவது அவங்க டிசிஎம் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தனியாக வேக்கன்சி கொடுத்தாங்க. அதுக்கு இந்த டிசிஎம் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பிஏ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பிஏ கோஆப்ரேஷன், அப்புறம் பிகாம் கோஆப்ரேஷன், எம்காம் கோஆப்ரேஷன், எம்ஏ கோஆப்ரேஷன், இந்த மாதிரி படித்தவங்களுக்கும் தனியாக அதாவது வேக்கன்சி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் பொது தமிழுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்ட்டு 1.5 மார்க் போட்டு 150 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின் இன்ட்டு 1.5 போட்டு அதுவும் 150 மார்க். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 300 மார்க் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 300க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு ரேங்க் லிஸ்ட்டே நீங்கள் கவுன்சிலிங் எப்போ வெளியிடுவாங்க. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக ரேங்க் லிஸ்ட் இருக்கும், ஜென்ரல் கேட்டகரியில் ரேங்க் லிஸ்ட் இருக்கும், பிஎஸ்டிஎம் அந்த கேட்டகரியில் வச்சு ரேங்க் லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அவங்க ரேங்க் லிஸ்ட்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, கட் ஆஃபை பற்றி சொல்லுங்கள், நம்ம எவ்வளோ வரும்? அது கட் ஆஃப் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக இது வரைக்கும் இந்த கட் ஆஃப் இந்த வருடம் இவ்வளோ மார்க் கட்டங்கள்லாம் கிடைச்சது அப்படின்னு சொன்னதே கிடையாது. நம்ம எந்த அடிப்படையில் கணிக்கலாம் அப்படின்னா கடைசி நாள் போய் போஸ்டிங் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் கடைசி நாள் ஒரு 200க்கு நான் 165 கொஸ்டின் போட்டிருந்தேன், இல்லை 200க்கு 169 ஏற்றிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் கட் ஆஃப் இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அஃபீஷியலாக கட் ஆஃப் அவங்க இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அப்போ நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி
கம்யூனிட்டியில் கடைசி நாள் கவுன்சிலிங் போகிறவங்க செலக்ட் பண்ணுற சீட்டு அவங்க எடுத்த மார்க் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 200 கொஷின்ஸ்க்கு நான் வந்து மார்க் சொல்லலை, 200 கொஷின்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு 170 175 அந்த மாதிரி வந்து எடுத்துட்டிங்கனாலே கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 165 160 அப்படின்னா நீங்கள் பார்டரில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்கள் எய்மே வந்து 200க்கு 200 வைங்க, அது தவறே கிடையாது. ஏன்னா வந்து பாடத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் வைக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜடாக மெனக்கிட்டீங்க, டெய்லி 5 to 6 ஹவர் வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் கூட வாங்கலாம். ஸோ உங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய ஒரு திறமை அப்புறம் வந்து பயிற்சி இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வேலையை பெற்று தருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தயாராக நினைக்கிறவங்க வந்து சிலபஸ் கையில் பின்னோட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 5 வருஷ செட்டுனாச்சும், ஒரு 5 செட்டு ஒரு 10 செட்டுனாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணிவிட்டு அது எப்படி கேட்குறாங்கன்னு நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லை 5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? இல்லை 2 வருஷம் இல்லை 1 வருஷத்துலேயே பண்ணவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது அவங்களுடைய கெப்பாசிட்டி திறமையை பொறுத்து தான் இருக்குது, அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணலாம். இப்போ வந்து சிலபஸை பற்றி உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வந்து சிலபஸ் வந்து கடந்த 2024 நவம்பரில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கே கொடுத்துட்டாங்கன்னா பொது அறிவியலில் மொத்தமே 5 மார்க் தான் கேட்குறாங்க. அதனால் வந்து சயின்ஸை வந்து பக்கமாக படிக்கணும் தேவையில்லை. சில பேர் வந்து இதை இக்னோர் கூட பண்ணலாம். சரிங்களா? அதனால் வந்து சயின்ஸுக்கு 5 மதிப்பெண் தான் கேட்கணுன்னு சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ரொம்பலாம் சயின்ஸுக்கு மெனக்கிட வேண்டாம். அதே போல் ஜியாகிரஃபி படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து 5 கேள்வி தான் கேட்பாங்கல்ல, அது ரிலேட்டடாகவும் வேறு இதில் கேட்கலாம். சரிங்களா? ஜியாகிரஃபி அது புவியியலுக்கு 5 கொஸ்டின், பொது அறிவியல் 5 கேள்வி, இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசியம் கடந்த இதில் வந்து தனித்தனி யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ 2 மெர்ஜ் பண்ணி மொத்தம் 10 கேள்வி. அது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்துக்கு 10 கேள்விகள். அப்புறம் இந்திய ஆட்சியல் இந்தியன் பாலிடிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் இந்தியன் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்வி. அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு 20 கேள்விகள் கேட்குறாங்க யூனிட் 5ல். அப்புறம் யூனிட் 6ல் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதில் வந்து 20 கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கேள்விகள், திறனறிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கேள்விகளும், காரணவியல் ரீசனிங் சரிங்களா அதில் 10 கேள்விகளும் கேட்குறாங்க, மொத்தம் 25. தமிழுக்குமே வந்து சிலபஸை வந்து அப்படியே மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். மொத்தம் வந்து 100 கேள்விகள். அதில் இலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கேள்விகள், சொல்ல அகராதி 15 கேள்விகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 எழுதும் திறன் 15 கேள்விகள், கலைச்சொற்கள் 10 கேள்விகள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள், எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள், இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு 15 கேள்விகள். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் வருதுங்க. சரிங்களா? இப்போ வந்து சிலபஸ் வந்து அப்டேட்டடாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த சிலபஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து வந்து பயன் அடைஞ்சிக்கலாம். ஸோ அதே போல் வந்து இப்போ நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல், ஒரு பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட்டட் சிலபஸை பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்லேருந்து ஒன்றரை எடுத்து வச்சுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வந்து வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தேவைங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.